திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் இன்றைக்கு தீர்மானம் சற்று முன்னர் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் உயர்மட்ட குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் இந்த தேர்தல் தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இரட்டை இலக்கத்தில் நம்ம கட்டாயம் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்முடைய செய்தியாளர் அங்கே விசிகே அலுவலகத்திலிருந்து நமக்கு கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சங்கரன், வேறு என்னென்ன விஷயங்களை இந்த தீர்மானங்களை சொல்லியிருக்கிறாங்க? இந்த ஒரு தீர்மானம் மட்டும்தானா, வேற கூடுதல் விவரங்கள் இருக்கா? வணக்கம் அசோகா. திமுக அணியில நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்பது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று திமுக தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில கட்சியுடைய உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டம் மாலை ஒரு 5 மணி அளவில் தொடங்கி தற்போதுதான் அந்த கூட்டமானது முடிவடைந்திருக்கிறது. திருமாவளவன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில இந்த கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த ஈரான் போர்ல தொடங்கி பல்வேறு தொடர்பான தீர்மானங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட முக்கியமாக 8வது தீர்மானமாக வரக்கூடிய தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2028ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் என்றும் இந்த கூட்டத்தில் இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இடம்பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அசோகா, நன்றி சங்கரன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.